செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலை தூரம் புதிதாக இருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை நாளை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டு உள்ளதை கேட்டு மகிழ்வார்கள். ஆண்டவரே, இந்த வேளையில் காலை முதல் இரவு வரையும் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதமான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வேண்டிய உணவு, உடை, இருப்பிடம், தங்க வசதி எல்லாவற்றையும் கொடுத்தீர். உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதித்தீர், பெற்றோர்களை பாதுகாத்தீர். பிள்ளைகளுடைய பிரயாணங்களிலே உடைய தெய்வீக பிரசனம் இருந்தது. இந்த வெயில் காலங்களிலே எந்த உபாதைகளும் ஏறிடாதபடி கிருபையாக காத்தீர். பணி செய்கிற தலங்களிலே கர்த்தருடைய கரம் இருந்தது. ஊழியத்திலே கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அந்த இந்த வேளையிலும் கூட கர்த்தாவை உம்மும் பாதத்திலிருந்து இந்த காலை வேளையை நாங்கள் துவங்குகிறோம். கர்த்தர் தாமே எங்களோடு கூட இடைப்படுவீராக, பேசுவீராக. உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிழ்ப்படட்டும். நீர் எல்லார் வீட்டுக்குள்ளும் போய் எல்லார் வீட்டுக்கும் சமாதானத்தை கொடுத்து தெளிவான நம்முடைய வார்த்தையினாலே அவளை திருப்தியாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். கைகளை உயர்த்தி ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன்.
ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, உங்கள் நிலைமை நன்றாய் அறிந்தவர், உங்கள் வேதனைகள் உமக்கு தெரியும். போகிற பாதையை நீர் அறிந்திருக்கிறீர். யோபு சொன்னார், நான் போகும் வழியை அவர் அறிவார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற வேளையில் உதவி செய்கிறார், ஏற்ற வேளையில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. ஆகாரின் கண்ணீரை கண்டவர், பிள்ளையின் அழுகையின் சத்தத்தை கேட்டு பிள்ளை இருக்கிற இடத்திலே நீரூற்றை உண்டு பண்ணினவர். எசேக்கியா வியாதிப்பட்டு மரண தருவாயில் அழுத பொழுது யோசுபாத்து அவனை சுற்றிலும் எதிரிகளின் படை வந்த பொழுது நிற்க பலனில்லை ஆண்டவரே, என் கண்கள் உம்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்று ஜெபித்த பொழுது, ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே தாவீது அழைத்த பொழுது அவனுக்கு ஒரு நீரூற்றை காண்பித்து, தாவீது தன் மனைவிகளை தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் இழந்த பொழுது கர்த்தர் திருப்பி கொள்ள செய்தவர். இன்றைக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள பண்ணுவீராக. யோசேப்பை அழுத பொழுது கர்த்தர் யோசேப்பை குடியிலிருந்து எடுத்து அரண்மனையிலிருந்து அவனை பாதுகாத்து காப்பாற்றி சிறைச்சாலையிலிருந்து அவனை விடுவித்து அவன் எதிர்பார்த்தராத ஒரு கவர்னர் பதவியை கொடுத்து தன்னை குடும்பத்திலேயே காக்கும்படியாய் வைத்தவர். இந்த வேளையிலே காக்க வல்லவராக இருக்கிறேன். கண்ணீரோடு விதைத்த அண்ணா, கண்ணீரோடு விதைத்தவர் கம்பீரத்தோடு அறுத்தார். ஆண்டவரே, அப்படியே நாங்கள் கண்ணீரோடு விதைக்கிறோம். வேதனைகளை இருந்திருக்கிறேன், கண்ணீரை காண்கிறேன். உடைய திருப்பாதம் நம்பி வந்திருக்கிறோம், உடைய கிருபையை தேடி வந்திருக்கிறோம். இந்த ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை நீ செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அதை ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென்.
நியாயாதிபதிகளிலே 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து சில பகுதியை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேன் என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்றார். ஆமென் சொல்லுங்க. தூதனை பார்க்கிறார். கர்த்தருடைய தூதனை பார்த்த உடனே கர்த்தர் பேசுகிறார். இந்த மாதிரி நீங்கள் 2-3 சம்பவங்கள் பார்க்கலாம். முதலாவது தூதன் வருவார், அதன் பிறகு கர்த்தர் பேசுவார். அது எங்கே வருதுன்னு எனக்கு கண்டுபிடிச்சி எழுதுங்க பார்ப்போம். எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு, அப்போலாம் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இமீடியட்டாக கர்த்தர் பேசுகிறார், உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை. நாம் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பயந்து கடந்த சீடர்கள் ஒரு வீட்டின் அறைக்குள்ளே ஒளிந்து கொண்டிருந்தார். அறையை பூட்டி ஒளிந்து கொண்டிருந்தார். அப்படி ஒளிந்து கொண்டிருக்கிறவர்கள் நடுவே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோன்றி அவர்களுக்கு சொன்ன முதல் வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் என்றார். பீஸ் பீ வித் யூ என்று சொன்னார். ஏன் அந்த வார்த்தை சொல்லணும்? ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். வாழ்க என்று வாழ்த்தினார். நீங்கள் புறப்பட்டு போங்க என்று சொன்னார். நான் மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்று சொன்னார். ஏன் துக்க முகமாய் நீங்கள் நடந்து சொல்லிக்கொண்டு வருகிற காரியங்கள் என்ன என்று அவர் கேட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின கடைசி வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்படின்னா அவங்களுக்கு சமாதானம் இல்லைன்னு அர்த்தம். கலங்கி இருக்கிறாங்க, பயந்து இருக்கிறாங்க, ஜீவனுக்காக பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நியாயாதிபதிகளில் அதுதான் நம்ம பார்க்கிறோம். இங்கே கிதியோன் ஒரு கர்வாலை மரத்தின் கீழே உட்கார்ந்து அவன் என்ன செய்யறான் தெரியுங்களா? கவனிங்க. கிதியோன் கோதுமையை மீதியானின் கையிற்கு தப்புவிக்கத்தக்கதாக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். மீதியானவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுடைய விளைச்சல்களை எல்லாம் திருடி கொண்டு போவார்கள். அவனுடைய ஊதியத்தை எல்லாம் கொள்ளடிப்பாங்க. அவனுக்கு சமாதானத்தை கெடுப்பாங்க. இதுதான் அவனுடைய வாடிக்கையாகவே இருந்தது. அதை தப்புவிப்பதற்காக யாரும் எழுந்திருக்காத அந்த நிலையில அதிகாலையில் ரொம்ப இருட்டோட, சுமார் ஒரு ரொம்ப நல்ல ஸ்லீப் எப்போ வரும்னா உங்களுக்கு தெரியும், 2 மணி 3 மணிக்குள்ள அயர்ந்த நித்திரை வரும். அப்படி அந்த அயர்ந்த நித்திரை வருகிற சமயத்தில் ஏதோ ஒரு வெளிச்சத்தில் கொஞ்சமாவது நமக்கு வீட்டுக்கு வேணும் என்பதற்காக போரடித்து கொண்டிருந்தான். பயந்து தான் அவன் போரடித்து கொண்டிருந்தான். மீதியானவர்கள் எப்போ வந்துடுவாங்க, பார்த்துருவாங்க அப்படின்னு ஒரு பயம் அவனுக்கு. இருக்கிறதையும் கொள்ளடித்துருவாங்களேன்னு ஒரு பயம் அவனுக்கு. அப்படி பயந்தவனை பார்த்து கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய இந்த பயப்படுகிறவளை பார்த்து, நடுகிறவளை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிற, உயிர் தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பராக்கிரமசாலி. அப்படின்னா தெரியுமா? ரொம்ப ரொம்ப பலனுள்ளவன் என்று அர்த்தம்.
வெரி ஸ்ட்ராங் மேன் என்ற அர்த்தம், கரேஜியஸ் மேன் என்ற அர்த்தம். ஆனால் உண்மையை பார்க்க போனால் அவனுக்கு கரேஜ் இல்லை, தைரியம் இல்லை. அவன் பயந்து தான் இருந்தான், நடுங்கி தான் இருந்தான். யார் வராங்களோ அப்படின்னு பார்த்து கொண்டே அவன் அதை போராடித்து கொண்டிருந்தான். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தருடைய தூதன் பார்த்து சொன்ன வார்த்தை பாசிட்டிவான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? பராக்கிரமசாலி. ஓ ஸ்ட்ராங் மேன், ஸ்ட்ராங் மேன், பயப்படாதே, கர்த்தர் நோடு கூட இருக்கிறார். இது ஒரு வித்தியாசமான அவனுக்கு தோன்று. என்னடா அது, நாமளே நடுங்கி கொண்டு இருக்கிறோம், இந்த நேரத்தில் இவரை இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் யோசித்திருக்கக்கூடும். இன்னைக்கு உண்மையிலே சொல்ல போனால் அநேகர் நாம் இப்படி தான் எல்லா காரணத்திற்காகவும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய வாழ்க்கையில் கூட பல நேரங்களில் நான் என்னுடைய வாழ்க்கையை தான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிளாக நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். அது உங்களுடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும் என்று தான் நம்புகிறேன். நமக்கு காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் போகிற பொழுது, நமக்கு எதிராய் போகிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனதில் ஒரு பய உணர்ச்சி வரும். எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் வரும். நான் எப்படி வாழப்போகிறோம் என்ற ஒரு பயம் வரும். அந்த பயம் வந்தாலே கூடவே வியாதியும் வரும். வியாதி வந்தால் உடல் மெலிந்து போகும், உணவு எடுத்துக்கொள்ள முடியாது, டிப்ரெஷனில் நம்ம போயிடுவோம். அது ஒரு விதமான வியாதிக்குள்ளே நாம் கடந்து போய்விடுவோம். அப்படி தான் என் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் போல இவை எல்லாவற்றையும் நான் கடந்து வந்தேன். எல்லாவற்றையும் கடந்து வந்தேன். பொதுவாகவே நான் ரொம்ப பயந்த சுவாபம் உள்ளவன் தான். ஆனாலும் பைபிள் சொல்லுகிறது, பயப்படுகிறவர்களுக்கு பரலோகத்தில் இடம் இல்லையா. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் வேதம் சொல்லுகிறது, நான் சொல்ல, பயப்படுகிறவர்களுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை. ஆனால் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும், கரேஜியஸாக ஃபேஸ் பண்ணணும், ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணணும், போல்டு இனஃப் இருக்க வேண்டும். அது என்ன நடந்தாலும் சரி, அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். சிலருக்கு இந்த மரண பயம் உண்டு. அதனால தான் நேற்றே கூட இந்த மரணத்தை பற்றி நான் பேசினேன். அது எனக்கும் வந்தது. அப்போது நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த ஒரு பெரிய கிருபை, ஆவியின் வரத்தில் ஒன்று அதுதான். பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் தெரிந்து புத்தி உள்ள ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். நம் கரத்திலே கர்த்தர் கரத்தில் நாம் கொடுக்கிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறேன், நேற்றே அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் தலையில் இருக்கிற முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. எனவே ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஒரு விசேஷித்த பாதுகாப்பை அவருடைய பிள்ளைகளுக்கும் அவர் கொடுக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இங்கே ஒரு கிதியோனை வைத்து கர்த்தர் ஒரு பெரிய மீட்பை இஸ்ரேல் மக்களுக்கு அவர் கொடுத்தார், ஒரே ஒரு மனுஷனை வைத்து. பிரியமானவர்களே, அதே போல உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு 10 பேர் தான், கூட 2 பேர் சேர்ந்துட்டாங்க. பிறகு தோமா வந்தார், அதன் பிறகு மத்தியா செலக்ட் பண்ணாங்க. இப்படி 12 பேர்களை வைத்து இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்பும்படியாய் செய்தார்கள்னா, முதல்ல அவர்களுக்கு இருந்தது என்ன தெரியுமா? மரண பயம். பேதுரு உங்களுக்கு தெரியும், மறுதலித்தான். யோவானை தவிர வேற எந்த சீடர்களும் ஆண்டவர் மரிக்கும் முன்பும் அவர் உயிர்த்தெழுந்த பின்பும் அந்த இடத்திலே இல்லை. அவ்வளவு மரண பயம் அவர்களுக்கு. யாருக்கும் அப்படித்தான் வரும். இதில் எப்படி நான் ரிக்கவர் ஆனேன் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இதை போல் இருக்கிறவங்க, பயத்தில் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, முதலாவது
ஆவியிலே அனல் உள்ளவர்களாக நம்ம இருக்கவே அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர். அவரே நமக்கு பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். 2வது, நிறைய ஜெபிக்கணும். 3வது, ஜெபிப்பது மாத்திரமல்ல, வேத வசனத்தை தியானிக்கணும். வேத வசனத்தை தியானிக்க ஒவ்வொரு நாளும் நம்ம பலப்படுகிறோம். இந்த மாதிரி பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பயப்படாதுருங்க என்று சொல்லிட்டா நமக்கு அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்க. இதனால பயந்து போய் இருக்கிறவங்களுக்கு அந்த சமாதான குறைவும் கூடவே வந்து சேர்ந்துடும். சமாதானத்தை குறித்து நான் டிக்ஷனரியில் பார்க்குற பொழுது சமாதானத்துக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக இருக்கிறது என்னென்னா அன்ஹாப்பினஸ், அல்லது நம்முடைய காரியங்கள் நிறைவேறாத பொழுது ஏற்படுகிற அனுபவம், தேவையில்லாத குழப்பங்கள், இவையெல்லாம் தான் சமாதானத்துக்கு ஏதுவானது, எதிரானது. அதனால தான் நிறைய வசனங்கள் உண்டு. மரியாளை பார்த்து உனக்கு சமாதானம் என்றார். ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை பார்த்து சமாதானம் என்றார். எபிரேயத்தில் சமாதானம் என்றால் ஷாலோம் என்று அர்த்தம். அநேகர் அவங்களுக்குள்ளே அப்படி தான் க்ரீட் பண்ணுவாங்க. ஷாலோம் என்று அவர்கள் க்ரீட் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற ஒரு பெரிய தெய்வீக வார்த்தை என்னன்னா, உங்களுக்கு சமாதானம் என்றார். 12 வருடமாக பெரும்பாலும் ஒரு பெண் அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி நிமித்தமாக அவங்க சமாதானம் போயிட்டு, பணம் இல்லை, இப்போ மருத்துவம் பார்க்க முடியாது, சமுதாயத்தில் நடக்க முடியாது. அந்த சமயத்தில் ஜனக்கூட்டத்தின் நடுவே ஆண்டவருக்கே தெரியாமல் மறைந்து வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். தொட்ட மாத்திரத்தில் அவருடைய உதிரத்தின் ஊரில் நின்று போயிட்டு, உடனே இந்த உதிரத்தின் ஊரில் நின்றதை கண்டு அவள் ஆச்சரியம் அடைந்தார். இயேசு நின்று அதை தொட்டது யார் என்று கேட்டார். அவள் பயந்து நடுங்கி வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தார். அதற்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட பிறகு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, மகளே, உன் விசுவாசம் பெரியது, நீ சமாதானத்தோடு போ. இன்னைக்கு வியாதி நிமித்தமாக நம்ம சமாதானத்தை இழந்திருக்கலாம். கிதியனை போல எல்லாம் இழந்து, எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு, ஒன்று கூட வைக்க முடியாமல் மீதியானவர்கள் நம்மை துரத்தும் போது, மிரட்டும் பொழுது, வேதனைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் கர்த்தர் என்று உணர்ந்த மாத்திரத்தில் அவன் சொன்னான், நான் கர்த்தரை முகமுகமாய் கண்டேன், இனி நான் சாவதில்லை. அதுக்கு கர்த்தர் அவனோடு கூட பேசின வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். யெகோவா ஷாலோம். அங்கே கிதியோன் ஒரு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிப்பீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. பிரியமானவர்களே, அதில் உங்களுக்கு ஏதாவது சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவான், என் ஜனம் சமாதான தாம்பரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். சமாதானத்தோடு புறப்பட்டு போவீங்க. ஊழியக்காரனுக்கு கொடுத்த வார்த்தைக்கு தத்துவம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசித்த பொழுது சமாதானம் என்று சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் அதிகாலையிலேயோ அல்லது ஏதோ ஒரு வேளையில் ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கி நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இங்கிருந்து சொல்கிறேன், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக.
சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய தேவனை புத்திரர் எனப்படுவார்கள். நாம சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். நிறைய பேசினார் ஆண்டவர். அதில் மிக முக்கியமாக இந்த வார்த்தை இந்த சீஷர்களை இன்னும் ஆழமான விசுவாசத்துக்குள்ள பயத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது. இமீடியட்டாக அவங்க வெளியே வந்து பேசின வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களால் கேட்க முடியும். பயந்து கிடந்த பேதுரு எவ்வளவு தைரியமாய் சமாதானத்தை, நீங்கள் பவுல் எடுத்துக்கணும்னா அந்த சமாதானத்தை பற்றி அதிகமாய் பேசுவார். சமாதான தேவன் அப்படின்னு சொல்கிறார். சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறேன், உங்களுக்கு சமாதானம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? யாரும் அதை சொல்லவே முடியாது. எனவே ஒருவேளை வேதனையிலே நாம் இருப்போம்னா ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு தெய்வீக சமாதானத்தை அவர் நமக்கு தர விரும்புகிறார். அது எப்படி நடக்கணும் தெரியுமா? அது சூப்பர் நேச்சுரலாக நடக்கும். நீங்கள் விசுவாசித்து அப்படியே கண்களை மூடுங்க பார்ப்போம். நான் உங்களுக்காக ஜெபித்து நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அந்த யெகோவா ஷாலோமே உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் எந்த சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை கிதியனை போல, ஒருவேளை பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை போல, அல்லது அந்த 10 சீஷர்களைப் போல, அல்லது ஒருவேளை அந்த மரியாட்கள் எப்படி சமாதானம் இல்லாமல் ஆண்டவருடைய சடலத்தை பார்க்க வந்தது போல, ஒருவேளை வேதத்திலே அநேகர் பார்க்கிறோம் சமாதானம் இல்லாமல் தவித்து கலங்கினார். தாவீது எப்பொழுதும் சண்டைக்கு போகும் முன்பு யாராவது எதிர்பட்டு வந்தால் அவன் கேட்பான், நீ வருகிற காரியம் சமாதானம் தானா என்று கேட்பான். அதே போல் போவாஸ் தன்னுடைய வேலைக்காரர்களை வாழ்த்தும் பொழுது உங்களுக்கு சமாதானம் என்று வாழ்த்துவார். ஆண்டவருடைய பிறப்பிலே தேவதூதர்கள் சொன்ன வார்த்தை பூமியிலே சமாதானம். ஆமென். அதனால் அதை ரொம்ப நோட் பண்ணுங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அது உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிறபடி அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். இந்த சிலுவையிலே அறைந்த இயேசுவை நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த இனம் பிரியாத ஒரு சமாதானம் உங்கள் மனதிலே வந்து ஆட்கொள்ளும். சிலருக்கு தன் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். அதனால நோய்வாய்ப்பட்டு நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். இன்னைக்கு வந்த செய்தி எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தி ஒன்று வந்தது. எங்கள் சர்ச்சு, நம்ம சிஎஸ்ஐ சர்ச் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் குரூப்பில் என்னுடைய நண்பர், கிளாஸ்மேட், அவர் பேர் ரெவரண்ட் பாக்கிய செல்வன், ஒரு திடீரென்று நெஞ்சு வலி வந்து ட்ரிபிள்எம்மில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு செய்தி கேட்டேன். ரொம்ப சாஃப்ட் நேச்சர்டு, யாருக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டாப்புல, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆள், அவ்வளோ அமைதியாக இருப்பார், நல்ல டேலண்ட் உள்ள நல்ல மியூசிஷியன் அவர். எனக்கெல்லாம் அந்த கிரிட்டிக் சர்மனில் 5-6 பாடல்களை இயற்றி கொடுத்தவர். அவங்க அண்ணெல்லாம் சினிமா துறையில் மியூசிக் போட்டவங்க, வெரி டேலண்டட், சங்கீதத்தில் வெரி டேலண்டட் மேன். நான் கேள்விப்பட்ட பொழுது உண்மையாகவே மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. ஆயர்களுக்கும் பேராயர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்குமே இந்த நாட்களிலே சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை நம்மால் அதில் வந்ததுக்கான காரணம் நமக்கு தெரியாது. அதில் பல காரணங்கள் இருக்கலாம். அது சபை திருச்சபை மக்கள் சார்ந்த காரணமாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவி பிள்ளைகள் அவர்களுக்காக நம்ம ஏதாவது செய்யணுமே, எதிர்காலத்தை குறித்து ஒரு பாரமான காரியமாக இருக்கலாம், அதனால சமாதானம் இழந்து போயிருக்கலாம், அல்லது உடல் உபாதையாக இருக்கலாம். இப்போ அநேகருக்கு அப்படி வருகிறது. வரும் பொழுது நான்
தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். மனதில் எப்பொழுதெல்லாம் நினைவு வருகிறதோ அப்போதெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். நிச்சயம் கர்த்தர் ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற கர்த்தர். இதெல்லாம் நன்மைக்காகவே தான் இருக்கும். கர்த்தர் ஒரு நல்ல மருத்துவமனையிலே சேர்த்திருக்கிறார். சீக்கிரமாக குணமடைந்து அவர் திரும்ப ஊழியத்தில் வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறனாலும் வெகு தொலைவில் இல்லை. எனவே ராஜாக்கும் சமாதானம் இல்லை, பிரஜைகளுக்கும் சமாதானம் இல்லை, ஆசாரியனுக்கும் சமாதானம் இல்லை, ஆண்டிக்கும் சமாதானம் இல்லை, யாருக்குமே சமாதானம் இல்லை. சமாதானம் என்ற வார்த்தைக்கே அகராதி எடுத்து பார்த்தா அதுக்கு விளக்கங்களே இல்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு நிச்சயம் தெரியும், இயேசு மாத்திரமே நமக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கும். அவரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்ல, அவரை நான் வைத்திருக்கிறேன். இந்த சமாதானம் நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் இப்போ என்னோடு கூட விசுவாசத்தோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. பாருங்கள், அந்த நொடி பொழுதில் உங்கள் துக்கங்கள், கலக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவின் கிரியைகள் எல்லாம் மாறப்போகிறது. நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் ஆண்டவர் இந்த பிரசங்கத்தை அவர் தான் கொடுத்தார். இதை பற்றி பேசி என்று சொன்னது அவர் தான். எனவே அவருக்காக, அவர் கொடுத்ததுக்காக நான் இப்போது அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக என்னோடு கூட சேர்ந்து ரெவரண்ட் பாக்கி செல்வனுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அதே போல் சமாதானம் இல்லாமல் கண்ணீரோடு வேதனையோடு மன அழுத்தத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. யோபு தன் சிநேகிதருக்காக, அவனுக்கு சமாதானமே இல்லை, ஆனால் தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை அவர் மாற்றினார். அதே போல் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். நம் சிறையிருப்பை மாற்றி நமக்கும் ஆண்டவர் சமாதானத்தை அவர் கொடுப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, சமாதான காரணரே, ஏசாயா தீர்க்கதரிசியா தானே சொல்கிறான், நீ சமாதான பிரபு, நீ சமாதான பிரபு. ஆண்டவரே, இந்த உலகத்தில் எவனும் கொடுக்க முடியாது ஆஸ்திகள், பணம், பதவி, பட்டம், சொத்து, இதெல்லாம் எதுவுமே கொடுக்க முடியாத ஒன்று இந்த சமாதானம் மட்டுமே. அதை கொடுக்க வந்தேன் என்று சொன்னேன். அதுதான் உங்களுடைய ப்ரையாரிட்டி என்று சொன்னேன். வைத்து போகிறேன் என்று சொன்னேன். அதுதான் உங்கள் ப்ரையாரிட்டி ஆண்டவரே. இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் என்னென்ன சூழ்நிலையிலே உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சேஞ்ச் பண்ணுங்க, எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. அந்த சூழ்நிலைகள் ஒன்றும் கண் முன்னாடி இருக்கவே கூடாது. இன்று முதல் ஒரு இனம் புரியாத ஒரு தெய்வீக சமாதானம் உடைய பிள்ளைகளின் இருதயத்தை ஆட்கொள்ள கடுவது என்று நான் ஜெபிக்கிறேன். பாக்கிக்கு நல்ல சுகத்தை கொடுத்து அந்த இருதயத்தை புதிய இருதயம் போல, குழந்தையின் இருதயம் போல கர்த்தர் மாற்றி நீர் ஆசீர்வதிப்பீராக. இப்படிப்பட்ட ஒரு செய்திகளை இனிமேல் நாங்கள் கேட்காதபடிக்கு என் தேவன் கிருபையாக எங்களை காத்துக்கொள்ளும். உங்கள் சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்கள் சரீரத்தில் காணப்படுகிற பாடுகள், வியாதிகள், வேதனைகள் எல்லாம் ஒருவேளை எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உமக்கு எல்லாம் தெரியும். மனதிலே காணப்படுகிற பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அதை தீர்க்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. எனக்கு என்ன தெரியுமா வேணும் ஆண்டவரே? இன்றைக்கே ஒரு மிராக்கள் வேணும், எனக்கே ஒரு மிராக்கள் வேணும். நீங்கள் சமாதானத்தை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அடையாளம் எனக்கே வேணும் ஆண்டவரே. இந்த நொடி பொழுதே வேண்டும், ஜெபிக்கிற இந்த வேலையில் வேணும். அந்த ட்ரெஸ் பாஸ், எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கும் ட்ரெஸ் பாஸ் பண்ணுகிற அந்த சமாதானம், புத்தி கெட்டாத தெய்வீக சமாதானம், அது இப்பொழுதே எங்களுக்கு வேணும்னா அதுக்கு ஒரு அடையாளம் வேணும். அது தொலைபேசியில் வரலாம், அல்லது மனுஷரிடத்திலிருந்து வரலாம், அல்லது எங்களுக்குள்ளேருந்தே வரலாம். எனக்கு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பேன். ஜெயமோ கர்த்தரால் வரும். சில ரதங்களை குறித்து, குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுவார், கர்த்தரை குறித்தோ மேன்மை பாராட்டுவார். கிதியோன் சொன்னான், நீ ஆண்டவரே என்ன போய் பராக்கிரமசாலின்னு சொல்கிறீங்களே, நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நான் எளியவன்,
என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய பரம்பரையிலேயே நான் ரொம்ப சின்னவா ஆண்டவரே. இதை நீங்கள் சொல்வதற்கு நான் எந்த விதத்தில் தகுதி இல்லாதவன்னு சொன்னார். ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் நீதான் வேணும், நீதான் வேணும், இப்படி நினைக்கிற நீதான் வேணும். உன்னை கொண்டு தான் நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். உன்னை கொண்டு தான் நான் மீதியானங்களை உரட்டப் போகிறேன். உன்னை கொண்டு தான் விக்டரி கொடுக்க போகிறேன், ஜெயத்தை கொடுக்க போகிறேன். உன்னை கொண்டு தான் உன்னை நான் நியாயாதிபதியாய் மாற்றுவேன். நீ நினைக்கலாம், என்னையா அப்படி மாற்ற போறாரு? இல்லை, நிச்சயம் உன்னை கொண்டு தான். நீ சிறியவன் என்று சொல்லாதே, நீ எளியவன் என்று சொல்லாதே, படிப்பறிவு இல்லாதவன் என்று சொல்லாதே. உன்னை கொண்டு தான் அவர் நியாயாதிபதியாக அவனை மாற்ற விரும்புகிறார். எளிய எஸ்தரை ராஜாத்தியாய் மாற்றினவர் அவர். உங்களை என்னையை மாற்றாமல் இருப்பாரோ? சிறையில் இருந்த யோசேப்பு அதிபதியாய் மாற்றினவர் உங்களை என்னையை மாற்றாமல் இருப்பாரோ? ஆண்டவரே, இந்த வேளையில் பிள்ளைகளை ஆசீர்வதி, விசேஷமாக இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும் சுவாமி. பலருக்கு ஆசீர்வாதமாக நிகழும். இந்த ஊழியத்தை தாங்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு வேண்டும் என்றும் சதாக்கால் நிலைத்திருப்பதாக. ஆமென். காட் பிளஸ். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஆவியான சொல்கிறத நான் சொல்கிறேன். இது ஒரு ஊழியம். விதைங்க. எவ்வளோ வசனத்தை விதைக்கிறீங்களோ அதற்கேற்ற அறுப்பை நீங்கள் உங்கள் தோள்களை சுமந்து செல்வீங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். காட் பிளஸ் யூ. உங்களுக்கு சமாதானம். ஷாலோம்.